டிரைவர் சீட்ல உட்காந்துக்கிட்டு ஃபியூவல் இண்டிகேட்டரை பார்த்துட்டு இந்த 2 பாயிண்ட் வச்சு நம்ம போக வேண்டிய இடத்துக்கு போயிட்டு வந்துடலாமா அப்படின்னு யோசிக்கிறீங்களா? கார்ல இருக்க ஃபியூவல் இண்டிகேட்டர்ல இருக்கிற ஒவ்வொரு பாயிண்ட்டும் எவ்வளவு பெட்ரோல் பிடிக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா? ஃபியூவல் இண்டிகேட்டர்ல ஒவ்வொரு பாயிண்ட் எவ்வளவு லிட்டர் பிடிக்கும் அப்படிங்கறத பத்தியும், அது எப்படி ஒர்க் ஆகுது, டேஷ்போர்டுக்கு சிக்னல் எப்படி வருது அப்படிங்கிற டெக்னிக்கல் ப்ராசஸ் பத்தி தான் சிம்பிளா பார்க்க போறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இந்த ஃபியூவல் இண்டிகேட்டர் எதை பேஸ் பண்ணி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 3 முக்கியமான விஷயத்தை பேஸ் பண்ணி தான் ஒர்க் ஆகுது. அதுல ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஃபியூவல் சென்டிங் யூனிட். இப்போ நம்ம பெட்ரோல் டேங்க்குள்ள வந்து ஃபியூவல் சென்டிங் யூனிட்னு ஒரு காம்பனன்ட் இருக்கும். இதுல பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோம் இல்லைன்னா லைட் வெயிட் மெட்டீரியல் வந்து பிளாஸ்டிக்லான ஒரு மெட்டீரியல் வந்து மேலே வந்து ஃபியூவல் மேலே மிதந்துட்டே இருக்கும். ஃப்ளோட்டிங்லேயே இருக்கும் எப்பவுமே. இப்போ நம்ம பெட்ரோல் ஆர் டீசல் மேலே ஏறும்போது அது மேலே ஏறும், பெட்ரோல் அளவு குறையும் போது அது கீழே இறங்கும். இந்த ஃப்ளோட் வந்து ஒரு மெட்டல் ராடோட கனெக்ட் ஆயிருக்கும். இந்த இந்த மெட்டல் ராடோட இன்னொரு எண்டு வந்து நம்ம வேரியபிள் ரெசிஸ்டன்ஸோட டச் ஆகிட்டே இருக்கும். இப்போ ஃப்ளோட் வந்து மேலே ஏறும் போதும் இறங்கும் போதும் இந்த மெட்டல் ராட் வந்து ரெசிஸ்டன்ஸ் மேலே டிராவல் ஆகிட்டே இருக்கும். டிராவல் ஆகி எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டன்ஸ் வந்து மாத்திட்டே இருக்கும். இப்போ பாத்தீங்கன்னா டேங்க் ஃபுல் ஆகும்போது ஃப்ளோட் மேலே போகுமா, ஃப்ளோட் மேலே போகும்போது உங்களுக்கு வந்து எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டன்ஸ் வந்து கம்மியா இருக்கும். எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டன்ஸ் கம்மியானா அங்க வந்து ஹை கரண்ட் பாஸ் ஆகும், கரண்டோட அளவு அதிகமாகும். இப்போ டேங்க் எம்டி ஆகும்போது ஃப்ளோட் வந்து கீழே இறங்கிட்டே வரும். ஃப்ளோட் கீழே இறங்கும் போது எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டன்ஸ் அதிகமாகும். அப்போ அதிகமாகும் போது உங்களுக்கு வந்து கரண்ட் வந்து கம்மியாக தான் பாஸ் ஆகும், லோ கரண்ட் அங்கே கிடைக்கும். இந்த மாதிரி டேங்க்ல இருந்து வர்ற எலக்ட்ரிக்கல் சிக்னல் வந்து டைரக்டா டேஷ்போர்டுக்கு போகாது. இந்த வேரியபிள் எலக்ட்ரிக்கல் சிக்னல் வந்து டைரக்டா வந்து இசியு எலக்ட்ரானிக் கண்ட்ரோல் யூனிட்ங்கிற பிரெயினுக்கு போகும். இந்த வேலை நடக்கிறதுக்கு இதுதான் முக்கியமான பாட்டு. இந்த எலக்ட்ரானிக் கண்ட்ரோல் யூனிட் என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த எலக்ட்ரிக்கல் சிக்னலை கால்குலேட் பண்ணி டேஷ்போர்ட்ல இருக்க டிஜிட்டல் கிளஸ்டருக்கு அனுப்பும். இந்த டிஜிட்டல் கிளஸ்டர்ல இருக்கிற அந்த மைக்ரோ சிப் தான் இவ்வளோ கரண்ட் வந்தா இவ்வளோ பாயிண்ட்ஸ் காட்டணும், இவ்வளோ கரண்ட் வந்தா 4 பாயிண்ட்ஸ் காட்டணும், ஆர் 3 பாயிண்ட்ஸ் காட்டணும், இவ்வளோ ரெசிஸ்டன்ஸ் வந்தா 1 பார் காட்டணும், பிளிங்க் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ப்ரோக்ராமிங் ஏற்ற மாதிரி இந்த பாயிண்ட்ஸ் ரெண்டர் பண்ணும். இப்படிதான் நம்ம கார் ஃபியூவல் டேங்க்ல மிதக்கிற அந்த ஃப்ளோட்டிங் மெட்டீரியல் வந்து டிஜிட்டல் ஸ்கிரீன்ல ஃபியூவல் பாயிண்ட்ஸா மாறுது. இது வரைக்கும் நம்ம ஃபியூவல் டேங்க்ல அந்த ஃபியூவல் இண்டிகேட்டர் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தோம். இப்போ வந்து அந்த ஃபியூவல் இண்டிகேட்டர்ல இருக்கிற ஒவ்வொரு பாயிண்ட்ஸும் எவ்வளவு லிட்டர் பிடிக்கும் அப்படிங்கிறத பத்தி பார்க்க போறோம். ஸ்டாண்டர்டா எல்லா கார்லயுமே பாயிண்ட்ஸ் ஈக்குவல் டு இவ்வளவு லிட்டர் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிலாம் வச்சிருக்க மாட்டாங்க. அது நம்மளோட கார் ஃபியூவல் டேங்க் கெப்பாசிட்டியை பொறுத்து மாறும். ஒவ்வொரு பாயிண்ட்ஸும் எவ்வளவு லிட்டர் பிடிக்கும் அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு சிம்பிள் கால்குலேஷன் இருக்கு. இப்போ டோட்டல் ஃபியூவல் டேங்க் கெப்பாசிட்டியை நம்ம டோட்டல் பாயிண்ட்ஸால டிவைட் பண்ணோம்னா நமக்கு ஒரு பாயிண்ட் எவ்வளவு லிட்டர் பிடிக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டோட்டல் ஃபியூவல் டேங்க் கெப்பாசிட்டி அப்படின்னு நம்ம வந்து கொடுத்துருப்பாங்க. கார் வாங்கும்போது கேட்லாக்ல கொடுத்துருப்பாங்க நம்ம ஃபியூவல் டேங்க் கெப்பாசிட்டி எவ்வளோன்னு. அந்த ஃபியூவல் டேங்க் கெப்பாசிட்டியை ஃபியூவல் இண்டிகேட்டர்ல தெரியுற மொத்த டோட்டல் பாயிண்ட்ஸ் 6 பாயிண்ட்ஸ் இருக்கலாம், 8 பாயிண்ட்ஸ் இருக்கலாம். சில கார்ல 6 பாயிண்ட்ஸ் இருக்கும், சில கார்ல 8 பாயிண்ட்ஸ் இருக்கும். அது காரோட கெப்பாசிட்டியை பொறுத்து மாறும். அந்த டோட்டல் பாயிண்ட்ஸ் எவ்வளவு இருக்குன்னு பார்த்துட்டு அந்த டோட்டல் பாயிண்ட்ஸ் வந்து நம்ம வந்து டோட்டல் ஃபியூவல் டேங்க் கெப்பாசிட்டியை இந்த டோட்டல் பாயிண்ட்ஸால டிவைட் பண்ணீங்கன்னா நம்ம ஒரு பாயிண்ட்டுக்கு எவ்வளவு லிட்டர் பிடிக்கும் அப்படிங்கிறத ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம காரோட டோட்டல் ஃபியூவல் டேங்க் கெப்பாசிட்டி வந்து ஒரு 35 லிட்டர்னு வச்சுப்போம். இப்போ வந்து மொத்த பாயிண்ட்ஸ் வந்து ஒரு 8 பாயிண்ட்ஸ் வச்சுப்போம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 35 டிவைட் பை 8 போட்டு பார்த்தீங்கன்னா வந்து இப்போ நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது 4.3 லிட்டர்ஸ் வரும். அப்ராக்சிமேட்டா 4.3 லிட்டர்ஸ் வரும். இது அப்ராக்சிமேட்லி உங்களுக்கு ஒரு பாயிண்ட் வந்து 4 லிட்டர்ஸ் டு 4.5 லிட்டர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு பிடிக்கும். ஒருவேளை 10 பாயிண்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா 35 டிவைட் பை 10 போட்டீங்கன்னா 3.5 லிட்டர்ஸ் வரும். இப்படிதான் ஒவ்வொரு பாயிண்ட் எவ்வளவு லிட்டர் பிடிக்கிறத ஒரு ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். டிஜிட்டல் ஃபியூவல் இண்டிகேட்டர்ல இருக்கிற ஒரு ப்ராக்டிக்கலான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம கால்குலேட் பண்ண எல்லாமே ஒரு அப்ராக்சிமேட்டா தான், எக்ஸாக்டா கிடையாது, அப்ராக்சிமேட்லி வேல்யூ தான். ஏன்னா இப்போ வந்து டேங்க் ஃபுல் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுல இருக்க ஃபர்ஸ்ட் பாயிண்ட் குறையதுக்கு ரொம்ப டைம் ஆகும். மற்ற பாயிண்ட்ஸை விட 10 to 15% வந்து டிஸ்டன்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாகவே போகும். அது ஏன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு டேங்க் ஃபுல் பண்ணும்போது பெட்ரோல் வந்து டேங்கோட மவுத் வரைக்கும் இருக்கும். இப்போ கடைசி பாயிண்ட் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் பாயிண்ட் எப்பவுமே ரிசர்வோட இன்டகிரேட்டர்ல இருக்கும். இப்போ வந்து கடைசி பாயிண்ட் பிளிங்க் ஆக ஆரம்பிச்சோடனே நம்ம டேங்க்ல ஃபுல்லா பெட்ரோல் காலி ஆயிடுச்சுன்னு அர்த்தம் கிடையாது. சேஃப் சைடுக்காக இதுல வந்து ஒரு 4 to 6 லிட்டர் வந்து எப்பவுமே ரிசர்வ்னு இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஆல்டோ வேகனர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 4 லிட்டர்ஸ் வரைக்கும் இருக்கும் பிளிங்க் ஆன பிறகும். இப்போ டாடா அல்ட்ராஸ், ஹுண்டாய் வென்யூலாம் பார்த்தீங்கன்னா அதில் 5 to 6 லிட்டர்ஸ் வரைக்குமே இருக்கும். இந்த சேஃப் சைடு வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிரைவிங் சேஃப்டிக்காகவும் நம்ம ஃபியூவல் பம்ப் வந்து டேமேஜ் ஆகாமல் இருக்கவங்க தான். டிரைவிங் சேஃப்டிக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ஹைவேல போயிட்டு இருக்கும்போது சடனாக பெட்ரோல் காலி ஆயிடுச்சு அப்படின்னா ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்கள் சந்தில் போய் எதுவும் மாட்டிப்பீங்க, அந்த மாதிரிலாம் பிரச்சனை வரும். அதே மாதிரி ஃபியூவல் பம்ப் வந்து உள்ளே இருக்கிறனால ஃபியூவல் பம்ப் கண்டினியூஸா ஒர்க் பண்ணிட்டே இருக்கனால அது ஹீட் ஆகும். இது பெட்ரோல்ல எப்பவுமே சப்மெர்ஜ்டா இருக்கணும், பெட்ரோலுக்குள்ள மூழ்கி இருந்தால் தான் அது வந்து கூலாகவே இருக்கும். அப்போ வந்து ஃபியூவல் பம்போட லைஃப் வந்து அதிகமாகும். அதனால பேக் எண்ட்ல வந்து நமக்கு ரிசர்வ்னு சொல்லிட்டு ஒரு 4 to 6 லிட்டர் வந்து மெயின்டைன் பண்றாங்க. ஸோ வார்னிங் லைட் எரிஞ்சதுமே நம்ம வந்து பெட்ரோல் பங்கை தேட ஆரம்பிச்சிடணும். ஐ மீன் ஒரு 40 to 50 கிலோமீட்டர்ஸ்க்குள்ளே பெட்ரோல் பங்கை ரீச் பண்ண ஆரம்பிச்சிடணும். அதுக்காக தான் இந்த பேக் எண்ட்ல இந்த எக்ஸ்ட்ரா ஃபியூவல் பஃபரை வந்து மெயின்டைன் பண்றாங்க. ஸோ டிஜிட்டல் மீட்டர்ல எப்பவுமே நம்ம வந்து கடைசி பாயிண்ட் பிளிங்க் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணக்கூடாது. ஒரு 2 பாயிண்ட்ஸ் வரைக்கும் மெயின்டைன் பண்ணணும். 2 பாயிண்ட்ஸ் வந்துட்டாலே நீங்க வந்து பெட்ரோல் பங்க் வந்து பெட்ரோல் ஃபில் பண்ண பார்க்கணும். அதுதான் பெட்ரோல் ஃபியூவல் பம்போட லைஃப்க்கும் நல்லது, நம்மளோட லைஃப்க்கும் நல்லது. இப்போது ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 காருக்கு ரேண்டமாக நான் வந்து கால்குலேஷன் பண்ணி காமிச்சிருக்கேன்.
மாருதி ஆல்டோ, வேகனார், டாட்டா அல்ட்ராஸு, ஹுண்டாய் வென்யூ. இதில் பார்த்தீங்கன்னா டேங்க் கெப்பாசிட்டி ஒரு பாயிண்ட்டுக்கு எவ்வளோ பெட்ரோல் பிடிக்கும் அப்படிங்கிறத காமிச்சிருக்கேன். இப்போ வந்து ஆல்டோவில் பார்த்தீங்கன்னா 27 லிட்டர் கெப்பாசிட்டி, அதுக்கு வந்து 3.3 லிட்டர்ஸ் வந்து பிடிக்கும் ஒரு பாயிண்ட்டுக்கு. வேகனார் பார்த்தீங்கன்னா 32 லிட்டர்ஸ் கெப்பாசிட்டியில் இருக்குது, அதுக்கு வந்து 4 லிட்டர்ஸ் வந்து பிடிக்கும் ஒரு பாயிண்ட்டுக்கு. டாட்டா அல்ட்ராஸ் பார்த்தீங்கன்னா 37 லிட்டர்ஸ் இருக்குது கெப்பாசிட்டி, அதுக்கு 4.6 லிட்டர்ஸ் பிடிக்கும் ஒரு பாயிண்ட்டுக்கு. ஹுண்டாய் வென்யூ பார்த்தீங்கன்னா 45 லிட்டர்ஸ் கெப்பாசிட்டி, அதுக்கு 5.6 லிட்டர் உங்களுக்கு வந்து ஒரு பாயிண்ட்டுக்கு பிடிக்கும் பெட்ரோல். ஓகே, இது வந்து இந்த டைப் ஆஃப் காருக்கு மட்டும் கிடையாது, இதே டேங்க் கெப்பாசிட்டி இருக்க எல்லா காருக்குமே இது அப்ளை ஆகும்.